புனித பிரான்சிஸ் சவேரியார். தாய் மரியாவின் காட்சியிலிருந்து தமிழ்நாட்டு கடற்கரை வரை இந்த உலகத்தில் ஒரு மனிதனின் வாழ்க்கை ஒரு தேசத்தின் வரலாறாக மாறுமென்றால் அது கடவுளின் அழைப்பால் மட்டுமே சாத்தியம். அந்த அழைப்பை பெற்றவர்தான் புனித பிரான்சிஸ் சேவியர். தாய்மரியாவின் காட்சி தெய்வ அழைப்பு கிபி 1534 முதல் 1540 வரை ரோம் மற்றும் போர்ச்சுகலில். உலக அறிவு, புகழ், மரியாதை. இந்த உலகத்தில் ஒரு மனிதனின் வாழ்க்கை ஒரு தேசத்தின் வரலாறாக மாறுமென்றால் அது கடவுளின் அழைப்பால் மட்டுமே சாத்தியம். அந்த அழைப்பை பெற்றவர்தான் புனித பிரான்சிஸ் சேவியர். ஒரு இரவு ஆழ்ந்த ஜெபத்தில் அவருக்கு தாய்மரியா காட்சி அளித்ததாக திருச்சபை மரபு சொல்கிறது. என் மகனே, கடல்களை கடந்து செல். என் மகனின் பெயர் அறியப்படாத மக்களிடம் செல். அந்த ஒரு காட்சி ஒரு மனிதனை அல்ல, ஒரு வரலாற்றை எழுப்பியது. இந்தியா நோக்கிய கடல் பயணம் கிபி 1541. போர்ச்சுகலிலிருந்து கப்பல் புறப்பட்டது. புயல், நோய், மரணம். பலர் கப்பலிலேயே உயிரிழந்தனர். ஒரு தருணத்தில் கப்பல் உடைந்து போகும் நிலை. அந்த நேரத்தில் பிரான்சிஸ் சேவியர் ஜெபமாலையை பிடித்தார். இயேசுவே, எங்களை காப்பாற்றும். அடுத்த கணம் கடல் அமைந்தது, புயல் நின்றது. கப்பலில் இருந்தவர்கள் அதை ஒரு தெய்வ அற்புதம் என்று நம்பினர். தமிழ்நாட்டு கடற்கரை இயேசுவின் பெயர் உதித்த இடங்கள் கிபி 1542. அவர் காலடி வைத்த இடம் தமிழ்நாடு, குறிப்பாக கடற்கரை பகுதிகள். தூத்துக்குடி, மணப்பாடு, புன்னைக்காயல், வேதாளம், திருச்செந்தூர். முத்துக்குளிப்பவர் சமூக மக்கள். ஏழ்மை, பயம், அடிமைத்தனம். அவர்கள் நடுவில் ஒரு எளிய மனிதன். கையில் சிலுவை, வாயில் இயேசுவின் பெயர். சோதனைகள், எதிர்ப்புகள். தாய்மாரியாவின் பாதுகாப்பு மொழி தெரியாது. உணவு இல்லை, தங்க இடமில்லை. மந்திரவாதிகள் எதிர்ப்பு, கல்லெறிதல், கொலை மிரட்டல்கள். ஒருமுறை அவரை கொல்ல முயன்றபோது அவர் சத்தமாக கூவினார், அம்மா மரியே. அந்த கணம் மக்கள் உறைந்து நின்றனர். யாராலும் அவரை தொட முடியவில்லை. மக்கள் சொன்னார்கள், இது தாய்மரியாவின் பாதுகாப்பு. அற்புதங்கள், இயேசுவின் வல்லமை. நோயாளிகள் குணமடைந்தனர். குஷ்ட நோய், காய்ச்சல், கண் நோய். அவர் சொன்னது ஒன்றே, நான் இல்லை, இயேசுவின் வல்லமையே இதை செய்கிறது. புயலில் சிக்கிய மீனவர்கள். அவர் ஜெபித்தவுடன் கடல் அமைந்தது. மக்கள் நின்றனர். இயேசு இந்த மனிதனுடன் நடக்கிறார். இறுதி பயணம், தனிமையும் மரணமும் கிபி 1552. சீனாவுக்கு செல்லும் முயற்சி. அவர் அடைந்த இடம் சாஞ்சியான் தீவு. தனி மனிதன், நோய், உணவில்லா நிலை. இறுதி மூச்சில் அவர் சொன்னது, இயேசுவே, மரியே. மரணத்திற்குப் பின் நடந்த அற்புதங்கள். அவரது உடல் மாதங்கள் கடந்தும் அழுகவில்லை. இனிய வாசனை வெளிப்பட்டது. உடலைத் தொட்டவர்கள் நோயிலிருந்து குணமடைந்தனர். பயம் விலகியது, நம்பிக்கை பிறந்தது. திருச்சபை சொன்னது, இது ஒரு புனித வாழ்க்கையின் சாட்சி. முடிவு, நித்திய சாட்சி. புனித பிரான்சிஸ் சேவியர் ஒரு மனிதர் அல்ல, அவர் ஒரு நடமாடும் சாட்சி. தாய்மரியாவின் வழிநடத்தலில், இயேசுவின் வல்லமையால் தமிழ்நாட்டு கடற்கரை மக்களின் இதயங்களில் நம்பிக்கையை விதைத்தவர். அவர் இறந்தார், ஆனால் அவரது நம்பிக்கை, அவரது சாட்சி இன்றும் உயிரோடு இருக்கிறது.